ஒரு பக்கம் போர் தொடங்கி 80 நாட்கள் ஆகிவிட்டன. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். கடிகாரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் சீக்கிரம் முடிவெடுப்பது நல்லது என்கிறார். இன்று செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் தன்னுடைய ராணுவ அதிகாரிகளுடன் அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கைகள் குறித்து அவசரமாக பேசப் போகிறார். அதே நேரம் இன்று செவ்வாய்க்கிழமை ரஷ்ய அதிபர் புட்டின் சீனாவின் பீஜிங் நகரத்துக்கு பயணிக்கிறார். இந்த 80 நாட்களாக நடக்கும் ஈரானுடனான இந்த போரை பார்க்கும்போது 1979 நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தின் நிழல்தான் கண்முன்னே தெரிகிறது. அது என்ன சம்பவம், அதற்கும் இன்று நடப்பதற்கும் என்ன தொடர்பு, முழுமையாக இந்த பதிவில் பேசுவோம். இன்று உலக அரங்கில் 3 மிக முக்கியமான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துள்ளன. ஒன்று, ஈரான் தன்னுடைய பதிலை அனுப்பிவிட்டது. ஈரானினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இன்றைய தினம் பத்திரிகையாளர்களிடம் சொல்லும் போது, அமெரிக்காவினுடைய திட்டத்துக்கு தங்களின் பதில் பாகிஸ்தான் மூலமாக அமெரிக்க தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். என்ன பதில் என்று விவரமாக சொல்லப்படாவிட்டாலும் பதில் அனுப்பப்பட்டதை உறுதி செய்திருக்கிறார். இரண்டாவது, மத்தியஸ்தம் செய்யும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஒரு செய்தி ராய்ட்டர்ஸ் நிறுவனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாடுகளுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளை களைவதற்கு இனி அதிக நேரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சமாதானத்துக்கான கதவு வேகமாக மூடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பாகிஸ்தான் மிக தெளிவாக உணர்த்துகிறது. மூன்றாவது விஷயம், கடிகாரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று மிரட்டிய ட்ரம்ப் இன்றைய தினம் உயர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களை சந்தித்து மீண்டும் இராணுவ தாக்குதல்களை தொடங்குவது பற்றி ஆலோசிக்க இருக்கிறார். ஆக இந்த 3 விஷயங்களும் மிக முக்கியமான விடயங்கள். போர் தொடங்கி 80 நாட்கள், போர் நிறுத்தம் கடைசி மூச்சில் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய 5 முக்கிய கோரிக்கைகள் என்ன? ஒன்று, ஒரு அணுசக்தி மையத்தை மட்டுமே ஈரான் இயக்க வேண்டும். இரண்டாவது, அதிகமாக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் தர வேண்டும். மூன்றாவது, முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட மாட்டாது என்பது. நான்காவது, போருக்கான எந்த இழப்பீடும் தரப்பட மாட்டாது. ஐந்தாவது, ஹோமோஸ் நீரிணை உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த 5 கோரிக்கைகளும். ஆனால் ஈரானினுடைய பதில் என்ன தெரியுமா? எங்கள் அணுசக்தி உரிமை குறித்து பேரம் பேசவே முடியாது என்கிறது. அமெரிக்க படைகள் அண்டை நாடுகளிலிருந்து வெளியேற வேண்டும், அனைத்து பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும், முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவித்து போருக்கான இழப்பீடும் தர வேண்டும். எப்படி இருக்கிறது ஈரானின் கோரிக்கைகள்? ஆளுக்கு ஒரு திசையில் நிற்கிறார்கள். இரு தரப்புக்கும் இடையிலான இடைவெளி மிக பெரியது. ஆனால் எஞ்சி இருக்கும் நேரமோ மிக மிக குறைவு. இந்த பேச்சுவார்த்தையில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பாத்திரத்தை தான் பாகிஸ்தான் ஏற்றிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ய பாகிஸ்தான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது? ரஷ்யா உக்ரைன் போரில் பிஸியாக இருக்கிறது. சீனா ஈரானுக்கு மிகவும் நெருக்கம் என்பதால் அமெரிக்கா அதை நம்பவில்லை. வளைகுடா நாடுகள் ஏற்கனவே இந்த போரில் ஈரானால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. துருக்கி அமெரிக்காவிடம் போதிய செல்வாக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் பாகிஸ்தானினுடைய நிலைமை தனித்துவமான ஒன்று. ஈரானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அங்கு அதிக அளவில் ஷியா முஸ்லிம்களும் வாழ்கிறார்கள். ஈரான் இந்தியா இணைந்த சபாஹர் துறைமுக திட்டத்தை பாகிஸ்தான் எப்போதும் ஒரு பதட்டத்துடனேயே பார்க்கிறது. எனவே ஈரான் நிலையாக இருப்பது பாகிஸ்தானுக்கு அவசியமானது. இங்கே ஒரு வரலாற்று நிகழ்வையும் நாம் நினைவு கூறலாம். 1979 ஆண்டு அமெரிக்க தூதரக அதிகாரிகள் ஈரானில் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்ட போது அல்ஜீரியா நாடு மத்தியஸ்தராக செயல்பட்டது. வெறும் தபால்காரனாக தொடங்கிய அல்ஜீரியா 400 நாட்களையும் கடந்து நடந்த அந்த மாபெரும் பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றியது. முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டன, வர்த்தக தடைகள் நீக்கப்பட்டன. கடைசியில் அந்த நேரம் அந்த ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இப்போது 2026 அதே பாத்திரத்தில் பாகிஸ்தான் நிற்கிறது. ஏப்ரல் 11, 12 தேதிகளில் இஸ்லாமாபாத்தில் 21 மணி நேரம் நீண்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. 300 அமெரிக்க அதிகாரிகள், 70 ஈரானிய அதிகாரிகள். 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் நேரடியாக சந்தித்து பேசிய முதல் நிகழ்வு என்றும் சொன்னார்கள். அது தோல்வி அடைந்தாலும் பேச்சுவார்த்தை கயிறு இன்னும் அறுந்துவிடவில்லை. இதில் தோல்வி அடைந்தால் வரப்போகும் ஆபத்து மிக மிக அதிகம் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சுட்டிக்காட்டியிருந்தார். பாகிஸ்தானின் ராஜதந்திர வரலாற்றிலேயே இது ஒரு மாபெரும் தருணம் என்றே சொல்ல வேண்டும். இப்போது உலக வரைபடத்தில் விரிந்துள்ள இந்த மாபெரும் அரசியல் சதுரங்கத்தை பாருங்கள். வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் பீஜிங்கில் இருந்து கிளம்பினார். அடுத்த 24 மணி நேரத்துக்குள் ஞாயிற்றுக்கிழமை சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டார்கள். செவ்வாய்க்கிழமை மாலை புட்டின் பீஜிங் செல்கிறார்.
புதன்கிழமை காலையில் சீன அதிபரை சந்திக்கிறார். எதற்காக இந்த அவசர சந்திப்பு? ஒரு அரசியல் ஆய்வாளர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லுகிறார். பவர் ஆஃப் சைபீரியா 2 என்கிற எரிவாயு குழாய் திட்டம் பற்றி இங்கு முக்கியமாக கலந்துரையாடப்பட இருக்கிறது என்கிறார். அது என்ன பவர் ஆஃப் சைபீரியா 2? சீன அரச ஊடகம் குளோபல் டைம்ஸ் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பனிப்போருக்கு பிறகு பிந்தைய காலத்தில் அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிபர்களை ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து ஒரு நாடு வரவேற்பது என்பது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வு. பீஜிங் இப்போது உலக ராஜதந்திரத்தின் மைய புள்ளியாக மாறி வருகிறது என்று சொல்லுகிறது. தி கார்டியன் நாளிதழின் பகுப்பாய்வு சில திடுக்கிடக்கூடிய உண்மைகளை சொல்லுகிறது. ஜி ஜின்பிங்கும் புட்டினும் இதுவரை 40க்கும் மேற்பட்ட முறை நேரில் சந்தித்து விட்டார்கள். உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து சீனா ரஷ்யாவிடமிருந்து பல பில்லியன் டாலருக்கு மேல் மதிப்புள்ள கனிம எரிபொருட்களை வாங்கி இருக்கிறது. ரஷ்யாவின் மொத்த ஏற்றுமதியில் 1/4 பகுதிக்கும் மேல் சீனாவுக்கு தான் செல்கிறது என்கிறது. அட்லாண்டிக் கவுன்சில் அமைப்பின் மூத்த ஆய்வாளர் ஜோசப் வெப்ஸ்டர் சொல்லுகிறார், இந்த புட்டின் ஜி சந்திப்பின் பின்னணியில் தாய்வான் விவகாரம் மறைந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எதிர்காலத்தில் தாய்வான் விவகாரத்தில் ஒரு போர் மூண்டால் சீனா தனது எரிசக்தி பாதுகாப்புக்காக ரஷ்யாவை முழுமையாக நம்பியிருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த சைபீரியா பவர் 2 என்கிற திட்டம். இந்த எரிவாயு குழாய் திட்டம் இது மத்திய கிழக்கிலிருந்து சீனாவுக்கான எரிசக்தி சார்பை குறைக்கும். எப்போதும் மத்திய கிழக்கை நம்பியிருக்க வேண்டிய தேவையை சீனாவுக்கு இல்லாமல் செய்துவிடும். இப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ட்ரம்ப் பீஜிங்கில் ஷி ஜின்பிங்கிடம் ஹோமூஸ் நீரிணையை திறக்க ஈரானுக்கு அழுத்தம் கொடுங்கள் என்றார். புட்டின் பீஜிங்கில் போய் ஷி ஜின்பிங்கிடம் ரஷ்ய எண்ணெயை வாங்குங்கள், குழாய் திட்டத்தை ஆரம்பியுங்கள் என்று சொல்லுவார். ஹோமூஸ் நீரிணை மூடியிருந்தால் சீனாவுக்கு ரஷ்ய எண்ணெய் அதிகம் தேவைப்படும். ஹோமூஸ் நீரிணை திறந்தால் சீனாவுக்கு ஈரானின் எண்ணெய் எளிதாக கிடைக்கும். சீனாவை பொறுத்தவரை ஹோமூஸ் நீரிணை மூடியிருப்பது ரஷ்யாவின் மீதான அவர்களுடைய சார்பை அதிகரிக்கிறது. இப்போது சீன அதிபர் என்ன முடிவெடுப்பார்? ஈரானுடன் ஒப்பந்தம் செய்து நீரிணையை திறக்க உதவுவாரா அல்லது ரஷ்யாவினுடைய கோரிக்கைக்கு செவிசாய்ப்பாரா? இது அவருக்கு லாபகரமாக இருக்க போகிறது. செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் ட்ரம்ப் ராணுவ நடவடிக்கைகளை பற்றி பேச போகிறார். புதன்கிழமை ஷி ஜின்பிங்கும் புட்டினும் பேசுவார்கள். இந்த 48 மணி நேரத்தில் உலக வரலாறே மாறவும் கூடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள்.